இன்றைக்கி வந்துருக்கக்கூடியது பேட் பேரடைஸ். இந்த பேட் பேரடைஸில் என்னென்ன இருக்குன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். நாம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய மண்டாய் பேட் பேரடைஸில் பார்க்க போகக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா 3 வாட்டர் ஃபால் இருக்குது. அந்த 3 வாட்டர் ஃபால் எப்படி இருக்குன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் இந்த வாட்டர் ஃபால் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. நாம் பார்க்கக்கூடிய வாட்டர் ஃபால் வந்து கிரிம்சன் வெட்லேண்டில் இருக்குது. இது வந்து அமேசானியன் ஜிவலுக்கு பக்கத்துலேயும் அதே போல் ஸ்கை ஆம்பிடேட்டருக்கும் பக்கத்தில் இந்த 2 இடத்துக்கும் சென்டரில் இருக்குது. இது ஒரு நல்ல அழகான ஒரு நீர்வீழ்ச்சி உள்ள வாட்டர் ஃபால்னு சொல்லலாம். இது வந்து 20 மீட்ரு உயரத்தில் மேன்மேட் வாட்டர் ஃபால்னு சொல்லலாம். இது வந்து ஜூரோங் பேட் பேரடைஸை ஞாபகமாக வச்சு பண்ணதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து நல்ல அழகான லுக்காக இருக்குது. இந்த இடங்களில் பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்க ஒரு நல்ல அழகாக இருக்குது. அதே போல் இந்த இடங்களில் குகை மாதிரி உள்ளால் போயிட்டு வரக்கு நல்ல இடமா இருக்குது. இந்த வாட்டர் ஃபால் பக்கத்தில் தான் நீங்கள் அமெரிக்கன் ஃப்ளெமிங்கன் அதே போல் இன்னும் நிறையா விதமான பறவைகள் அந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இந்த வாட்டர் ஃபால் நீங்கள் உள்ளே வரும்போது கண்டிப்பாக காசு பே பண்ணி தான் நம்ம பேட் பேரடைஸுக்குள்ளே வர்றது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு நல்ல அழகான வாட்டர் ஃபாலை பார்க்கலாம். நாம் இப்போ பார்க்குறது 2வது வாட்டர் ஃபால். இந்த 2வது வாட்டர் ஃபால் வந்து ஃப்ரீ என்ட்ரி தான். இது வந்து பேட் பேரடைஸுக்கு முன் பக்கத்தில் அந்த மெயின் கேட்டுக்கு முன்னாடியே இருக்குது. இங்கே வர்றதுக்கு நம்ம பஸ்ஸுக்கு மட்டும் தான் நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு பே பண்ணுறோம். மீதி எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். நல்ல ஒரு அழகான வியூ. நம்ம டாப் வியூவில் இருந்தும் ஃபோட்டோ எடுக்க அழகாக இருக்கும். அதே போல் உள்ளால் நின்று நம்ம ஃபோட்டோ எடுக்க ஒரு நல்ல அழகான வியூவாக இருக்கும். 10 மீட்ரு உயரம். இதுவும் அழகான
மேன்மேடு வாட்டர் ஃபால் தான். நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவில் உள்ள மடகிரிபுரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சியை பின்பற்றி வச்சதாட்டு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. இந்த இடத்துக்குள்ளால் நம்ம வர்றதுக்கு கத்திப்பிலேருந்து ஷட்டல் பஸ் இருக்குது. அதே போல் சோச்சிகாங்லேருந்து 9 to 7 பஸ் இருக்குது. அங்மோக்கியோலேருந்து 138 பஸ் இருக்குது. ஸோ இந்த இடங்கள்லேருந்து வந்தால் நம்ம மண்டாய் பேட் பாரடைஸுக்கு போகலாம். ஆனால் இந்த இடத்துக்குள்ள வரும்போது நம்ம ஃப்ரீயாகிட்டே இந்த இடங்களை பார்த்துக்கலாம். ஸோ இந்த வாட்டர் ஃபால் மட்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து பார்த்துக்கலாம். நம்ம மூணாவது பார்க்குற வாட்டர் ஃபால் வந்து மண்டாய் பேட் பாரடைஸில் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகும்போது மெயின் என்ட்ரன்ஸில் தான் இருக்குது. இது வந்து ஒரு ஓர்கிட் கார்டனோட சேர்ந்துருக்குது. இது வந்து 5 மீட்டர் ஹைட்டில் உள்ள ஒரு சின்ன வாட்டர் ஃபால். நமக்கு இந்த இடங்களில் பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்க எதார உள்ள அந்த சிலைகளோடு இருந்து நம்ம இந்த இடங்களில் ஃபோட்டோ எடுக்க எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும். நம்ம பேட் பாரடைஸை சுற்றி பார்த்துட்டு வரும்போது இந்த இடங்களில் நம்ம நின்று பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல வியூ. அதே போல் சின்னதான வாட்டர் ஃபாலு குழந்தைகளோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல இடமா இருக்கும். அதே போல் இந்த இடங்களில் நம்ம அந்த சிற்பமாட்டு வச்சுருக்காங்கல்ல, அந்த பறவை மாதிரி வச்சுருக்கக்கூடிய சிற்பங்களில் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த இடங்கள். இந்த மண்டாய் பேட் பாரடைஸை பொறுத்த அளவில் இந்த 3 வாட்டர் ஃபாலுமே மேன்மேடு வாட்டர் ஃபால் தான். எல்லாமே செயற்கையான வாட்டர் ஃபாலாட்டு தான் இருக்குது. நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. நம்ம இந்த இடங்களில் இருந்து ஃபோட்டோ எடுக்க எல்லாத்துக்கும் ஒரு வசதியாக இருக்குது. இந்த மண்டாய் பேட் பாரடைஸில் இன்னும் நிறையா ஷோக்கள் எல்லாம் இருக்குது உள்ளே வரும்போது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா காலையிலே வந்தீங்கன்னா அந்த ஷோ டைமெல்லாம் பார்த்துவாங்க. நீங்கள் நினச்ச மாதிரி இந்த மண்டாய் பேட் பாரடைஸில் சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.